கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவரும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் மேல நீங்க என்ன செய்யுங்க? நம்பிக்கை வைங்க. அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது இன்னொரு பரிசுத்த பைபிள்ல இப்படியா சொல்லுது, கர்த்தருக்குள் நம்பிக்கை வைக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுது. கர்த்தருக்குள்ள நீ நம்பிக்கை வச்சன நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏனென்றால் கர்த்தர் நம்ப தகுந்தவர் என்று காட்டுவாராம். நம்ம தமிழ் பைபிளை படிக்கும்போது நமக்கு அது சரியாக அந்த வசனம் புரியாத மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பரிசுத்த பைபிள் சொல்லும்போது வாசிக்கும் போது கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சா, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் மட்டும் அது சொல்லியிருக்குது. நான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறேன், நான் கர்த்தரே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறேன், அதனால் நான் பாக்கியவான், ஓகே அப்படி நான் எடுத்துக்கிறோம். ஆனால் வேறு மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்குள்ள அவருக்குள்ள நம்பிக்கை வை, வேற எந்த நம்பிக்கையும் வைக்காத. அடுத்து அப்படி நீ நம்பிக்கை வச்சா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது மட்டும் இல்லை, அங்கே சொல்லியிருக்கிறது, ஏனென்றால் கர்த்தர் நம்ப தகுந்தவர்னு காட்டுவாரான். நான் நம்பிக்கைக்கு உரியவர் தான், நான் நம்பிக்கைக்கு உரியவர் தான் சொல்லி நம்புன அவர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராம் ஆண்டவர். ஆனால் மனிதர்களை நம்பி இருக்கும் பொழுது நமக்கு வருகிறது நம்பிக்கை துரோகம், நம்பிக்கை இன்மை, நம்பிக்கை இழப்பு தான் வரும். ஏன்னு சொன்னால் நான் நம்பிக்கைக்கு உரியவங்க தான் சொல்லி அவங்க நமக்கு நன்மைகளையோ உதவிகளோ செய்கிறத காட்டிலும் அவன் என்ன சொல்கிறாங்க, நம்பிக்கையை இழக்க வைக்கிற காரியங்களை செய்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 52:8 ஒரு வாசிக்கலாம். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அப்போ இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க தாவீது பக்தன் சொல்லும்போது சொல்றாரு, நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மர கன்ற போல என்ன செய்வேன்னா இருக்கிறேன். ஏன்? தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தேவன் அதிகாலை தோறும் புதிய கிருபையை தர்றாரு. காலை தோறும் அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்த நம்பிக்கையோடு உட்கார்ந்து அவர் கொடுக்கிற, அவர் தருகிற புதிய கிருபை மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அவர் கொடுக்கிற கிருபை மேலையும் நான் நம்பிக்கை வைக்கிறேன். அதனால நானோ தேவனுடைய ஆலயத்தில் ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒலிவ மரம் வேற, ஒலிவ கன்று வேற. கன்றுனா சின்னது, சின்னது குட்டியாக உள்ளது. மரம் என்று சொன்னால் முதிர்ந்தது, பெரியது, வளர்ந்தது. அப்போ தாவீது சொல்றார், நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஒலிவ மரம் எளிதில் அழிந்து போகாது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன், அழிந்து போகவே போகாது. ஆதியாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிங்க. 8:11. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது, அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா முத பூமி அழிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியினால முழு பூமியை மூழ்கி அழிந்து போயிருச்சு. ஆனா புறா பறந்து போய் முத இலைய கொத்தி கொண்டு வந்துச்சு. துளிர்த்த வளர்ந்த இலைய அங்க என்ன செய்யுது, கொத்தி கொண்டு வருது. ஒரு வருஷமா எல்லாமே மூழ்கி இருக்குது, மழை உட்பட எல்லாமே ஒரு வருஷமா தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்துச்சு, எல்லாம் அழுகி கெட்டு போயிருக்கு. ஆனா இந்த ஒலிவ மரம் மட்டும் ஒரு வருஷமாய் முழு தண்ணிக்குள்ள, ஏன்னா மழையை விட உயரமா 15 முழம், கிட்டத்தட்ட நீங்க 15 முழனா ஒரு முழனா 1.5 அடி, 15 முழனா கிட்டத்தட்ட 22 அடி ஏறக்குறைய. எல்லா உலகத்தில் உள்ள உயரமான மழையை விட 22 அடி உயரமா தண்ணி நிற்குது. அப்படி ஒரு வருஷம் தண்ணி நின்று அப்படியே வத்தி 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 வருது. இப்படி ஒரு வருஷம் தண்ணி நின்றுச்சு அப்படின்னா எந்த மரமாக இருந்தாலும் அழுகி வெயில் காணாதபடி பட்டு போய்விடும், அழுகி போய்விடும், செத்து போய்விடும். அப்புறம்தான் வெயில் பட்டு மீண்டும் என்ன செய்யும், வெயில் பட்டதுக்கப்புறம் மீண்டும் அது துளித்து வளர்ந்து வர காலமும் நேரம் எடுக்கும். ஆனால் ஒலிவ மரம் சாகவே இல்லை. அதனால தான் தாவீது சொல்றாரு, வெள்ளங்கள் என் தலைமையில புரண்டு போனாலும் கவலை இல்லை,
ஆழங்களில் நான் அமிழ்ந்து போனாலும் கவலை இல்லை. ஏன்னா நான் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒலிவ மரமாய் இருக்கிறேன். அந்த ஒலிவ மரம் எளிதில் அழிந்து போகாது. இயற்கை சீற்றங்களால் ஈஸியா அந்த மரம் அழிந்து போகக்கூடியது கிடையாது. ஒரு சிலர் வேத பண்டிதர் சொல்றாங்க, இயேசுநாதர் வாழ்ந்த காலத்துல ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கெச்சமனையில ஒலிவ தோப்புல போய் அவர் ஜெபம் பண்ணின மரம் இன்னைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. எருசலேமில் கெச்சமனையில இன்னைக்கு இருக்குன்னு என்ன செய்றாங்க, அங்க டூர் போறவங்க வைக்கிறவங்க அந்த வீடியோ எடுத்து போட்டுருக்கிறாங்க. இதுதான் இயேசுநாதர் இருக்கும் பொழுது இருந்த மரம் சொல்றாங்க. ஏறக்குறைய 2000 வருடமா இருக்குதா. அது மறுபடி தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கும். அந்த மரம் தன்னை அழிக்க விடாது. அழியறதுக்கு முன்பதாக என்ன செய்யணும், கன்றுகளை விட்டு விட்டு அதை துளிர்த்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கும், ஆனா அழியவே அழியாது. அதனால தான் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆலயத்தில் உள்ளவன், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு ஈஸியா அழிவு என்பது கிடையவே கிடையாது. அதனால தண்ணி வரலாம், அக்னி வரலாம், எதிர்ப்பு வரலாம், புயல் வரலாம், காற்று வரலாம், நெருக்க வரலாம், எது வந்தாலும் சரி தேவனுடைய ஆலயத்தில் நடப்பட்ட மரத்தை போல் நான் இருப்பேன். ஏன்னா நான் அவரை முழுசா நம்பி இருக்கிறேன். அவர் முழுசா நம்பி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்களா? எரேமியா 17 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கும் என்று சொல்லுது. அப்போ இப்போ கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க என்று சொல்லி இந்த வசனம் மிக தெளிவா அங்க சொல்லும்போது அது அற்புதமான வார்த்தையா இருக்கிறது. இன்னொரு மொழிபெயர்ப்புல அதை நான் வாசிக்கிறத பாருங்க. அந்த மனிதன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிற மனிதன், தண்ணீர் கரையில் நாட்டப்பட்ட மரத்தை போன்ற பலத்தோடு இருப்பான். அவன் பலத்தோடு இருப்பான். அந்த மரம் தண்ணீரை கண்டுகொள்கிற வேர்களை உடையதாக இருக்கும். அந்த வேர் எப்பயுமே தேடி தண்ணீரோடு இணைஞ்சே இருக்குமா. அந்த கரை ஓரத்தில் நட்டப்பட்டிருக்குதான். அது கரை மேல இருந்தாலும் அது வேர் எங்கே தான் டச் ஆகிருக்குதான், தண்ணீருக்குள்ள தான் வந்து அது லிங்க்லேயே இருக்குமா. ஒருவேளை அந்த தண்ணீர் அண்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சாலும் சரி, அது எந்த அளவு குறையுதோ அந்த அளவு என்ன செஞ்சுருக்குமா, அந்த வேர் எப்பயும் அந்த தண்ணீரோட தொடர்பில் இருக்குமா. வெளியில் பார்த்தா அந்த மரம் அந்த தண்ணீருக்கு ஓரமாக ஒதுக்கப்பட்டது போல இருக்குமா, கரை ஓரமாக நிற்கிற மாதிரி இருக்குமா. பார்க்கறதுக்கு அது எப்படி இருக்குது, ஓரமாக நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த வேர் எங்கே இருக்குது, தண்ணீரோடு தான் இருக்குது. வெளியில் பார்த்தா அது ஓரமாக இருக்கிற மாதிரி, அது ஒதுக்கப்பட்டது போல, அது தனியாக இருக்கிறது போல, அது கரை மேலே எங்கே தண்ணியை விட்டு எங்கேயோ கொஞ்சம் தூரமாக நிற்கிறது போல உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அது எப்பொழுதுமே தண்ணீரோடு தொடர்புடையதாகவே தான் இருக்கிறது. உங்களை பார்க்கிறவர், ஆமா இவரெல்லாம் விசேஷமான ஆள் இல்லை, பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, அப்படி நிறைய பேர் உங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கலாம். பார்வைக்கு அவங்க தனியா ஒதுக்கப்பட்டது போல, இல்லாதது போல, எதற்கும் பிரயோஜனம் இல்லாத போல தெரியலாம். ஆனா உங்களுடைய வேறு யாரோடு கூட இருக்கிறது, கர்த்தரோடு கூட இருக்குது, பரிசுத்த ஆவியானவரோடு கூட தொடர்பில் இருக்குது. பாருங்க, அது வேறு தண்ணீரோடையே இசைஞ்சு இருக்கிறது மாத்திரம் இல்லையா, அந்த மரம் கோடை காலம் வரும்போது உலர்ந்து போகாதான். இலைய உதிர்க்க வேண்டிய அவசியம் கூட அதுக்கு இல்லையா, இலைய கூட உதிர்க்காதான். அது இலைகள் எப்பயுமே பசுமையா இருக்கும். ஏன்னா பழுத்து போனா தான் என்ன செய்வோம், பழுப்பு நிறமா ஆனா தான் அது கீழே விழுவோம். அதுதான் பச்சையாவே இருக்குது, அதர் கீழே விழுகிறதுக்கு அவசியமே இல்லையா. அது மாத்திரமல்ல, மழை பெய்யாத ஆண்டுகளிலும் அது கவலையே படுறது இல்லையா. அது கொரோனா வந்தாலும் கவலைப்படுறதில்லை, அது லாக்டவுன் வந்தாலும் கவலைப்படுறது இல்லை, அது எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் கவலைப்படுகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் அது பஞ்சம் வந்தாலும் கவலைப்படுகிறதே இல்லை. ஆனால் தேசத்தில் பஞ்சம் வந்தோன்னு ஈசாக்கு என்ன செய்தான், ஓடி எகிப்துக்கு ஓடலாம் பார்த்தா, இல்லை இல்லை நீ எங்கே இரு, இங்கேயே இருந்தார். நல்ல காலத்திலேயே, மழை காலத்திலே, செழிப்பான காலத்திலே கொடுக்குற பலனை விட பல மடங்கு என்ன செய்தார், பலன் கொடுத்தாரு. அப்போ அவர் பஞ்சத்தையோ தண்ணி இல்லை வறட்சின்னு சொல்லி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே
இல்லை, அவர் அதை குறித்து கவலையே படலை. எல்லாரும் குடிக்கிற தண்ணிக்கு கவலைப்பட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன செய்யற, ஆடு மாடுகளுக்கும் மிருக ஜீவனுக்கும் தோட்டத்துக்கும் வயலுக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆகாரம், இவங்க சமையலாக்குறதுக்கு கூட தண்ணி இல்லை, குடிக்கிறது கூட தண்ணி இல்லை. அப்படிங்கும் போது இவங்க வயல்களுக்கும் மிருக ஜீவனுக்கும் அவங்க இறைச்சி ஊத்துறாங்க பாருங்க. அது கவலைப்படுறதில்லை. நாளுக்கு நாள் பஞ்சம் அதிகமாகுது. குடிக்கிற தண்ணி அளவை 3 லிட்டர்ல 5 லிட்டர்லேருந்து 3 லிட்டராக குடிங்க, 3 லிட்டர்லேருந்து 2 குடிங்க, 2லேருந்து 1 குடிங்கன்னு அளவு பார்த்து குடிச்சிட்டு இருக்கிறோம் எல்லாரும். தினமும் 3 தடவை 2 தடவை குளிக்கிறவங்க 1 தடவை குளிங்க. அப்புறம் என்ன செய்யுங்க, 2 நாளைக்கு ஒரு, ஏன்னா தண்ணி பஞ்சம், மழையே பெய்யல, பெரிய பஞ்சமாக இருக்குது அப்படின்னு யார் சொல்லிட்டு இருக்கிறா? எல்லா ஜனங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, செலும்ப பாய்ச்சிட்டு இருக்கிறாரு. என்னடா அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. கவலை இல்லை அவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க பாருங்க, அந்த மரம் கவலைப்படுறது மட்டும் இல்லை, அது என்ன செய்யுமா, தப்பாமல் என்ன செய்யுமா, கனி கொடுக்குமா. தப்பாமல் என்று சொன்னால் அது சொல்லும்போது அந்த மரம் எப்பொழுதும் பழங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்குமா. அது கனி கொடுக்காத காலம் இல்லாமல் போகிறதே இல்லையா. அது எப்பயுமே கனி கொடுத்து கொண்டே இருக்குமா. எப்பயுமே கனி உண்டாயிருக்கும், எப்பயுமே கனி மிகுந்து இருக்கும். எலியா காலத்தில் பஞ்சம் வரும்போது எல்லாத்துக்கும் வருத்தமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும், ஏன் ராஜா அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் என்ன செஞ்சு எல்லாருக்கும் கஷ்டம் இருந்துச்சுன்னா எலியாவுக்கு கஷ்டம் வந்துச்சுங்களா? அவருக்கு கஷ்டமே வரல. அங்கே அவர் இறைச்சியை 6 மாதம் சாப்பிட்டு இருக்கிறாரு. நம்ம மட்டன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, 6 மாதம் சாப்பிட்டு எனக்கு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னு சாரிபாத்துக்கு போய் அங்கே போய் என்ன செய்கிறாரு, அடையை சுட்டு அங்கே என்ன செய்கிறாரு, சாப்பிட்டு இருக்கிறாரு. அவர் மட்டுமா சாப்பிட்றாரு, அந்த வீட்டம்மா சாப்பிட்றாங்க, அவங்க சொந்தமாக தான் சாப்பிட்றாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த ஏரியாவை எங்கே வந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்குது, சாரிபாத்து விதவை வீட்டில் சாப்பிடுது. இவர் அது ஐயோ இத்தனை பேர் வந்துட்டாங்கன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே, எனக்கு கொடுக்குற அடையில் ஏதாச்சும் பங்கு குறைஞ்சிரும்னு அவர் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் அது என்ன செய்ய போகிறதில்லை, குறைய போகிறதில்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் நமக்கு வர வேண்டியது நமக்கு என்ன செஞ்சிடும், அந்திரம் என்று சொல்லி அவர் உற்சாகமாக இருந்தார். அவர் பஞ்சத்தை பார்த்து அவர் கவலைப்படவே இல்லை. ராஜா வந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படி டக்குன்னு குதிக்கிறா. அப்படி யார்கிட்ட வந்து, எலியாட்ட வந்து சண்டை வர்றாரு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாயா, பஞ்சம் வந்துருச்சு எல்லாம் அப்படி சொல்லி குதிக்கிறாங்க. கர்த்தரை நம்பி இருந்தால் பஞ்சம் கிடையாதுங்க. ஏன்னா நீ நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் வற்றாத நீர் ஊற்ற போலவும் நீ என்ன செய்வ, இருப்பாய். நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். அதனால தான் சங்கீதம் 1 கூட சொல்லியிருக்கிறது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அந்த வசனத்திலும் கூட பாருங்க, அவன் நீர்க்கால்களுடைய ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல அவன் இருப்பான். அவன் செய்யறது எல்லாமே வாய்க்குமா. நீ விதைச்சாலும் சரி, நீ பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீ உழுதாலும் சரி, நீ என்ன காரியங்களை நன்மையாய் பிரயாசப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்யும், வாய்க்கும். அதனால் ஒரு குறைவும் இருக்காது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். நீ கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு, நீ கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து, கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு, நீ கர்த்தரே முற்றுமுடிய சார்ந்து இருக்கிறேன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் ராஜாவே வந்து சொன்னாரு. கர்த்தர் உன் கூட உன் ஆண்டவர் இருக்கிறாரு, உன் கடவுள் இருக்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சவுலும் சொல்லுகிறான், வனாந்தரத்தில் ஓடி அலைகிற தாவீதை பார்த்து என்ன சொல்ற, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ராஜா அரண்மனையில் உட்காந்து எல்லா வசதியும் அனுபவிக்கிறேன்னு சொல்றான், நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்றான். இவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்தாலும் இவன் எப்படி இல்லை, ஆசீர்வாதமா இல்லை. அவன் அலைஞ்சு தெரிஞ்சாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மேன்மேலும் பலப்படுவான். சவுல்கிட்ட இருந்த ஆட்கள் விலகிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அலைஞ்சு தெரிஞ்ச தாவீது கிட்ட எல்லாம் ஓடி ஓடி போய் சேர்ந்து கொண்டே இருந்தாங்க. நீங்க ஒதுக்கப்படுறீங்களா, நீங்க துரத்தப்படுறீங்களா, உங்களை தேடி கர்த்தர் ஜனங்களை கூட்டி கொண்டு வருவார். தகப்பன் தள்ளினான், தாவீது தாயும் தள்ளினாள். தகப்பன் நிமித்தம் தாயும் தள்ளிட்டாள். அதனால தகப்பன் தாயும் என்னை கைவிட்டாங்கன்னு சொன்னா தாவீது பக்தர் சொன்னார். அப்புறம் சகோதரர்களும் என்ன செய்தாங்க, தள்ளி விட்டாங்க. அது மாத்திரமில்ல, என்ன செய்தார்னா, ஒரு பக்கம் மாமனாரும் வருங்கால மாமனாரும் என்ன செய்யறாரு,
தள்ளி விடுறாரு. ஒரு பக்கம் மனைவியும் தள்ளி விடுகிறாள், ஒரு பக்கம் பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க, தள்ளி விடுறாங்க, ஒதுக்கப்படுறான், அவர்களை விட்டு ஒதுக்கப்படுகிறான். ஒதுக்கப்பட்டு ஓடிக்கிட்டே அலையிறான். காலமும் வருது, நேரமும் வருது. இப்போ தகப்பனும் தாயும் சகோதரனும் எல்லாரும் எங்கே ஓடியாடுறாங்க, தாவீதுட்ட ஓடி வர்றாங்க. அதுலாம் கெபியில் இருக்கான்னு கேள்விப்பட்டு அங்கே ஓடி வர்றாங்க. அப்புறம் உறவுக்காரங்க ஓடி வர்றாங்க. அப்புறம் ஒதுக்கின தேசத்தின் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அப்புறம் தேடி ஓடி வர்றாங்க. இவன் பேலியாளின் மகன் என்று சொல்லி கேவலமாய் பேசினவனும் என்ன செய்கிறான், சிமேயும் ஓடி வருகிறான். இப்படி யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் தள்ளினாங்களோ, யாரெல்லாம் ஆகாதுன்னு நினைச்சாங்களோ அவங்கள இப்போ யாருக்கிட்ட ஓடி வந்தாங்க, தாவீதினிடத்துல ஓடி வந்தார்களாம். ஒதுக்கப்படுற நீ அப்படின்னா நீ ஒரு நாள் நீ மனுஷங்களால தான் ஒதுக்கப்படுறே தவிர கர்த்தரால ஒரு நாள் நீ ஒதுக்கப்படவே இல்லை. புரிந்து கொள்ளுங்க, ஒதுக்கப்படுகிறதே உயர்த்தப்படத்தான் அப்படிங்கிறத நீங்க முத புரிஞ்சுக்குங்க. நீங்க ஒதுக்கப்படுறதே எதுக்கு தானா, உயர்த்தப்படுகிறதுக்கு தான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனால் நீ ஒதுக்கப்படலை, நீ ஒதுக்கப்படுற நினைச்சு நீ என்ன செய்யாதே, அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காதே. அந்த சமயத்தில் நீ கர்த்தரை உறுதியாக பற்றிக்கோ. அவர் மேலே நம்பிக்கையார், அவர் சொல்படி நடந்து, அவர் ஆலோசனைப்படி கேட்டு, அவருக்காக வைராக்கியமா நில்லு. அவருடைய ராஜ்யத்துக்காக, ஊழியத்துக்காக, தேவனுடைய சித்தத்துக்காக நீ வைராக்கியம் பாராட்டு. அப்பொழுது நீ உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பாய். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். நாம் இப்போ தான் முக்கியமாக ஒருத்தங்களை பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் அநேக தேவ மனிதர்களை, யோசேப்பு இப்படி தான் சகோதரரால் தகப்பன் கூட திட்டினார். இப்படி என்ன செய்தார், அவர் ஒதுக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் கூட கர்த்தர் அவர் என்ன செய்தார், உயர்த்தி வைத்தார். ஒரு காலம் வந்துச்சு, எல்லாம் அவரை தேடி வந்தாங்க. தாவீதை தேடி வந்தது போல் யோசேப்பையும் தேடி வந்தாங்க, யோசேப்பை போல் தாவீது வாழ்க்கையிலும் தேடி வந்தாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க ஏசப்பா நமக்கு ஒரு விசுவாச தாயை, முற்பிதாக்களில் துணையாக இருந்த ஒரு தாயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். இந்த நாளிலும் கூட நாம் லேயாளை குறித்து ஒரு சில சத்தியங்களை பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. லேயாள் எப்படி இருந்தாலும் கூச்ச பார்வை உடையவளாக இருந்தால்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு மொழிபெயர்ப்பில், இன்னொரு பைபிளில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 29:16 நீங்கள் வாசிங்கன்னா, லாபானுக்கு 2 பெண்கள் இருந்தனர். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். ராகேல் மிக அழகானவள், லேயாளுடைய கண்கள் கூச்சம் உடையவை அப்படின்னு ஒரு பைபிளில் சொல்லியிருக்குது. இன்னொரு பைபிளில் மங்கின பார்வை உடையவள்னு சொல்லியிருக்கிறது. எப்படி உடையவளா, மங்கின பார்வை உடையவளாய் என்ன செய்தாலாம், இருந்தாலாம். மங்கின பார்வைன்னு சொன்னால் லேயாளுக்கு பகலில் 25% மட்டும்தான் கண்ணு தெரியுமா, 100க்கு 25% தான் கண்ணு தெரியும். ஆனால் ராத்திரியில் சுத்தமாக பார்வை இல்லை. யாரையும் ஆவியானவர் ஈஸியாக குறைச்சி அவங்க பலவீனங்கள் என்ன செய்ய மாட்டார், எழுதி வைக்க மாட்டார். ஆனாலோ இங்கே ஒரு காரியத்தை ஆவியானவர் எழுதி வைக்கிறாருன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு என்ன இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். அவளுடைய நிலைமையை காண்பித்து அவளை குறை சொல்வதற்கோ வேதனைப்படுத்துவதற்கோ கர்த்தர் சொல்லலை. அவளுடைய உண்மை நிலைமை, அவள் இந்த நிலைமையில் இருந்தாள். ஆனால் அவளை கர்த்தர் எந்த நிலைமைக்கு உயர்த்தினார் என்பதை குறித்து அதை சொல்லும்படிக்கே திருவிவிலியத்தில் பொதுமொழிபெயர்ப்பில் லாபானுக்கு 2 புதல்வியார் இருந்தனர். மூத்தவள் பெயர் லேயா, இளையவள் பெயர் ராகேல். ஆனால் லேயா மங்கிய பார்வை உடையவள், ராகேலோ வடிவ அழகும் எழில் தோற்றமும் உள்ளவள் என்று சொல்லுது. அப்படின்னா மங்கிய பார்வை கிட்டத்தட்ட 75%, 3/4 பார்வை இருந்தால் லேயாளுக்கு இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தவள் 3 பேர், ஆபிரகாம் முதல்ல, 2வது ஈசாக்கு, 3வது யாக்கோப்பு என்றபடி சொல்லப்படுகிறார்கள். இந்த முற்பிதாக்கள் 3 பேர், ஆபிரகாமுக்கு சாராலும், ஈசாக்குக்கு ரெபேக்காலும்,
யாக்கோபுக்கு ராகேல் கிடையாது, லேயாளாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். எப்படி முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்களோ அதே போல இவள் தாயாய், எல்லா ஜனத்துக்கும் தாயாய் எப்படி இவள் மாறினான். இப்படி மங்கிய பார்வை உள்ளவ, முக்காவாசி பார்வை இழந்து போனவ, இவ்வளவு குறைபாடு உள்ளவ, அவர் எத்தனை துன்பங்களை துயர்களை அடைந்தால், எப்படியெல்லாம் ஒதுக்கப்பட்டாலுங்கிறத ஒரு சிலதை நம்ம பார்க்கறதுக்கு ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. சோத்திரம். பாருங்க, இந்த லேயாள் சிறு வயதிலிருந்து பார்வை குறைபாடு உள்ளவளாய் இருந்தபடியினால இவள் தகப்பனால ஒதுக்கப்பட்டிருந்தா. ஏன்னா அந்த அளவு வடிவ அழகு, அதாவது அழகான தோற்றமும் இந்த லேயாளுக்கு கிடையாது. நாம நினைக்கிற கூச்ச பார்வைன கண்ணை அப்படி மூடி பொசுக்கு பொசுக்குன்னு முழிப்பாங்க, அந்த மாதிரி தான் கூச்ச பார்வை இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்படி கிடையாது. மங்கிய பார்வை, முக்கால்வாசி பார்வை இழந்து விட்டவர், கால்வாசி பார்வை தான் அவருக்கு இருந்தது. நல்ல ஒரு உருவம், அழகான உருவமும் அந்த அளவு இல்லாது இருந்தபடியினால, இப்படி குறைவோடு பிறந்திருந்ததுனால அவள் தகப்பனால் அதிகமாக அவள் மதிக்கப்படவில்லை. தாயை பற்றி அதையும் சொல்லப்படவில்லை. ஒருவேளை தாயாராலும் அதிகமாக அவள் மதிக்கப்பட்டிருப்பால தெரியல. பெண் குழந்தையா இருந்து இப்படி குறைபாடோடு இருக்கிறையே, உனக்கு எதிர்காலம் ஒன்று இருக்குமா இல்லையான்னு தாயார் வேதனைப்பட்டிருக்கலாம் ஒருவேளை. அதனாலவோ என்னவோ பாருங்க, இவளுடைய வாழ்க்கை ஒதுக்கப்பட்ட நிலைமை இருந்துச்சு. இப்படி குறைபாடு உள்ள பிள்ளைகளோடு அதிக நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. அதிகமாக வெளியில் போய் யார்ட்டையும் போய் ஈஸியாக பழக முடியாது. யாரோட உதவி இல்லாமல் வெளியில் போக முடியாது. அப்படி போனாலும் யாருக்கிட்டையும் அதிக நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. குறைபாடு உள்ளவங்களை என்ன செய்வாங்க, குறை பேசி கிண்டல் பண்ணி அதை குறைவாக இகழ்ச்சியாக பேசி துன்புறுத்துவாங்க. அதனால் அவங்க யாரோடு ஈஸியாக என்ன செய்ய மாட்டாங்க, ஆமாம், பழக மாட்டாங்க. அதிகமாக அவள் வாழ்க்கை தனிமை இருக்கும். அதிகமாக அவளை ஏச்சும் பேச்சும் கிண்டலும் கேலியும் அவள் வாழ்க்கையில் இருந்துச்சு. அதற்கு நேர்மாறாக அவளுடைய சகோதரி தங்கச்சி இருந்தாள். அவள் மிகவும் அழகுள்ளவளா, ரூபவதியா, ரொம்ப அழகா இருந்தாள். அவளுக்கு எந்த குறைபாடும் இல்லை. இதற்கு எதிர்த்துருவமா ஆப்போசிட்டா இருந்தாங்க. யாரு பார்த்தாலும் யாரும் ஈஸியா பழகக்கூடியவங்க யார்கிட்ட தான், ராகேலை பார்த்தா அழகான குழந்தையா இருக்குது, அவங்ககிட்ட போய் பேசுவாங்க. சின்ன குழந்தையா இருக்கும், அவளை தான் முக்கியத்துவப்படுத்துவாங்க. வீட்லையும் சரி, சொந்த மதத்திலும் சரி, உறவுக்காரங்க, ஊருக்காரங்க எல்லாரும் சரி. வளர்ந்து வாலிபமாக வரும்போது அவளுக்கு தோழிகள் நிறைய இருந்திருப்பாங்க. ஏன்னா இவள் அழகா இருந்ததுனால. வேலைக்கு ஆடு வைக்க போகிறா, அங்கேயும் அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு வட்டாரம் இருந்திருக்கும். இவ்வளோ வீட்டில் தனிமையில் இருந்து தன்னால் இயன்ற அளவு வீட்டு வேலைகளை செய்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு யாரோடு கூட எந்த நட்பும் இல்லாமல் சிறு வயதுலேருந்து வாலிப வயது வரைக்கும் உன் தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்கிறா, எவ்வளவு முகக்கலையா இருக்கா, எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறா, நீயும் தான் இருக்கிறையே அப்படியெல்லாம் சொல்லும். ஒவ்வொருத்தரும் குத்தி குத்தி காண்பிக்கும் போது வாழ்க்கை முழுவதும் சோர்வு உடையவளாக இருந்தாள். லேயாள் என்று சொல்லி சோர்வு உடையவள், சோர்ந்து மனப்பான்மை உள்ளவளாக இருந்தாள், சோர்ந்து போனவளாக இருந்தாள். இப்படி இருந்ததுனால இவளை ஆக்சுவலி யாருக்கு தான் மூத்தவளை லேயாளை யாருக்கு கொடுத்துருக்கணும், ஏசாவுக்கும் இளையவளை யாக்கோபுக்கும் தான் கொடுக்கணும். இங்கே 2 பெண்கள் இருக்கிறது போல தன்னுடைய சகோதரி மகன்கள் 2 இருக்கிறாங்க. யாரு, ரெபேக்காளுடைய பையங்க யார் இருக்கிறான், ஏசாவும் யாக்கோபு இருக்கிறாங்க. சட்டப்படி பார்த்தா லாபான் தங்கச்சி சகோதரி அவன். அதனால இவருடைய 2 பிள்ளைகள் யார் தான் திருமணம் பண்ணி கொள்ளணும், அவங்க தான். மூத்தது லேயால யார் தான் திருமணம் பண்ணியிருக்கணும், ஏசா பண்ணியிருக்கணும். ஆனால் அவள் கூச்ச பார்வை, அதாவது மங்கிய பார்வை, கால்வாசி பார்வை, அந்தளவு ரூபம் அழகும் இல்லாதனால ஏசா பார்த்தேன், எனக்கு இந்த பொண்ணு வேணாம், இதில் தலையில் கட்டி வச்சாலும் வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் கானான் தேசத்து ஸ்திரீகளை அவசரமாய் கல்யாணம் பண்ணி கொண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக திருமணம் நடந்தது யாருக்குன்னு சொன்னால் ஏசாவுக்கு. தன்னுடைய 40 வயசுல கானானிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணி கொண்டான் இருக்குது. ஏன் இவ்வளவு சீக்கிரமாக துரிதமாக பண்ணியிருக்கணும்னா, எங்கே லேயால ஒருவேளை என் தலையில் கட்டி வச்சுட்டா என்ன செய்யுது, முறை வருது, முறை தவறக்கூடாது, உறவு விட்டுறக்கூடாது, அதனால் என்ன ஆனாலும் நீ தான் அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என்ன செஞ்சுட்டா அப்படி நிறைய நேரம் உறவுக்காரர்களை ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். வசதி இல்லாமல், அழகு இல்லாமல், பணம் இல்லாமல், படிப்பு இல்லாமல், உயர்ந்த சாணம் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு காலத்தில் உன் பொண்ணை உன் பையனை உனக்கு தான் அப்படி சொல்லி வந்தவங்க இப்போ குறைய பார்த்துக்கிட்டு இப்போ தகுதி இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கைவிட்டவங்களும் தள்ளி விட்டவங்களும் எத்தனையோ பேர் இருக்கலாம். அப்போது ஒதுக்கப்படுறது வீட்டில் மட்டுமில்ல, உறவுல மட்டுமில்ல, எதிர்கால வாழ்க்கையிலும் ஒதுக்கப்படுறது துவங்கிருச்சு. அப்போ எவ்வளவாய் உடைந்திருக்கும் அந்த லேயாள்.
அது மாத்திரமில்ல, அடிக்கடி ராகல் எதுக்குத்தான் நீ எனக்கு அக்காவா பிறந்து தொலைஞ்சியோ, எல்லாரும் ஒரு மாதிரி அது உங்கள் அக்காவான்னு கேட்கும்போது எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு யார் பேசியிருந்திருப்பான்? ராகேல் பேசியிருந்திருப்பான். அதை பார்த்து பார்த்து சகோதரியோட நல்ல உறவில் இருக்க முடியல. அதுதான் பாருங்க, பின்னாட்களில் யாருக்கிட்ட அடிக்கடி சண்டைக்கு போகிறது? லேயாள்கிட்ட சண்டைக்கு போகும், போட்டி போடும், சண்டைக்கு போகணும். அது மாத்திரமில்ல, யாக்கோபு என்ன செய்யுது? சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஆதியாகமம் 31:14-15 வசனத்தை வாசிங்க. அதற்கு ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பனே, அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? எங்க பணத்தையும் வித்து வாயில போட்டுக்கொண்டாருன்னா என்ன அர்த்தம்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பா என்ன செய்தார் தெரியுமா? எங்க அக்காவை யாரும் மாப்பிள்ளை பார்க்க வரமாட்டாங்க. எங்க அப்பா சொல்லுவாரு, யார் வந்தாலும் என்னைத்தான் வேணும்னு கேட்பாங்க. ஒன்று எங்க அப்பா சொல்லி அப்படியே ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, யாக்கோபுக்கு முன்னாடியே வந்திருக்கிறாங்க. வந்த போது இளைய மகளா இருக்கிற ராகேல் தான் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்லிக்கிறார், இங்கே பாருங்க, மூத்தவளை கட்டி கொடுக்காம இளையவளை என்ன செய்யக்கூடாது? கட்டி கொடுக்கக்கூடாது, வழக்கம் இல்லை. அப்படி இளையவளை நீங்கள் கட்டிக்கிறோம்னு சொன்னால் கட்டாயமாக யாரையும் மேரேஜ் பண்ணிக்கிறணும். மூத்தவளும் திருமணம் முடிச்சா தான் இளையவளை தருவேன் இருக்கிறார். அதனால் என்ன செஞ்சுருக்கிறாங்க, திருமணம் முடிக்கணும்னா நிச்சயதார்த்தம் பண்ணும் பொழுது ஒரு சின்ன ஒரு தொகையை அவங்க கொடுக்கணும். நிச்சயதார்த்தம் அதாவது பரிசம் போடுறோம்னு சொல்லிட்டு பணம் 10,000 1,01,000 50,000 வைப்பாங்க. பணம் வைப்பாங்க, வச்சு தான் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா பரிசம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஊரில். அதே போல் இதுக்கு என்ன செய்யணும்னா வெள்ளி காசு கொடுக்கணும். 50 சேக்கல் வெள்ளி கொடுக்கணும். லேவியராகமம் 27:3 ஒரு ராசி. 20 வயது முதல் 20 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உட்பட்ட சேக்கலாகிய 50 வெள்ளி சேக்கல். அதாவது என்னன்னா, இது பொருத்தனைக்கு மட்டுமில்ல, இது யோசேப்பு அடிமையா விற்கப்படும் போது 20 வயசு கீழே இருந்ததுனால அவன் எத்தனை வெள்ளி காசுக்கு வித்தாங்களாம்? 20 வெள்ளி காசுக்கு வித்தாங்க. இயேசுநாதர் ஏன் 30 வெள்ளி காசுக்கு வித்தாங்கன்னு சொன்னா, ஒரு மணப்பெண்ணை, ஒரு திருமண ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பெண்ணை மீட்டு கொள்ளுண்டா அதற்கு 30 வெள்ளி காசு கொடுத்து தான் மீட்டு கொள்ளணுமா. இயேசுநாதர் மணவாட்டிங்கிற சபைங்கிற மணப்பெண்ணை 30 வெள்ளி காசு கொடுத்து மீட்டு கொண்டாரு. அதனால தான் 30 வெள்ளி காசு காட்டி கொடுக்கப்பட்டார் நம்ம பார்த்துருக்கிறோம். அதே போல இங்க ஒரு ஆணுக்கு 20 வயசுக்கு மேல உள்ள ஆணுக்கு அவன் திருமணம் முடிக்கும் போது என்ன வெள்ளி காசு கொடுக்கும்போது ஒரு 50 வெள்ளி காசு கொடுத்து தான் தன்னுடைய தகுதிக்கேற்ப அவன் நிச்சயதார்த்தம் பண்ண வேண்டும்னு சொல்றாங்க. அப்ப என்ன செய்யணும், தான் என்ன செய்யறேன், திருமணமாக இருக்க நான் 50 வெள்ளி காசு கொடுத்து என்ன செய்கிறேன், என்னுடைய இதை என் வயசுக்கு தக்கன 50 வெள்ளி காசு கொடுக்கணும் கொடுப்பாங்களாம். லேயாளுக்கு ஒரு 50 வெள்ளி சேக்கல் கொடுத்துக்கிறா. அப்படி அப்புறம் ராகேலுக்கு ஒரு 50 வெள்ளி சேக்கல். இது ரெண்டையும் வாங்கி யார் வாயில போட்டுக்கிட்டாங்களாம்? இதை யார்கிட்ட தான் கொடுக்கணும்? பெண்ணுகிட்ட தான் கொடுக்கணும். அந்த பெண்ணுகிட்ட தான், பிள்ளைகிட்ட தான் லேயாள்கிட்ட ராகேல்கிட்ட கொடுக்கணும். அந்த பணத்தை கூட எங்கள் அப்பா என்ன செய்யலை, வாயில போட்டார். ஆனால் சும்மா சாதாரணமான அவர் ஏழை கிடையாது. அந்த மீதியான் தேசத்தில் அவர் ஒரு பிரபுவாக இருந்திருக்கிறார், ஒரு பெரிய பிரபு. ஆனாலும் நிறைய பிரபுக்கள் எப்படி இருக்கிறாங்க? ஆமா, 5 காசை கூட என்ன செய்ய மாட்டாங்க, நகட்ட மாட்டாங்க. ஒருத்தருவா நகட்டாத உத்தமர்களாக இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அந்த பிள்ளைகளை கூட விலை பேசுகிற மாதிரி இது பண்ணிட்டு அந்த பணத்தையும் வாங்கி வாயில போட்டாரே, உங்களுக்கு 40 உருப்படியை சம்பளம் கொடுத்துருவாரா? அப்படி யார் சொல்றதுங்க? ராகேலும் லேயாலும் சொல்றாங்க. அதனால நீங்க என்ன சொன்னா சரி, முதலால கிளம்பி ஓடிடலாங்கன்றாங்க. இவர் போறாரே என்னமோ, இவங்களுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொந்த பிள்ளைகளை என்ன செய்றாங்க, எங்க அப்பாவை விட்டுட்டு போனா போதும், நீங்க இதை தயங்கி வேற கேட்கறீங்களாக்கும். இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வருஷம் ஆகி போச்சு அப்படி என்ன செய்யறது? கேட்டிருக்கிறாங்க, ராகேல் நிச்சயமா கேட்டிருக்கோம். இதை கேட்கறதுக்கு இவ்வளவு வருஷம் ஆகி போச்சா, எங்க அப்பாவை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சா? இப்போ நீங்கள் யோசிக்கலாம், உனக்கு நீ வேலை செய்ய சம்பளம் தாரேன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே எனக்கு நான் சொத்து சேர்த்து சம்பாத்தியம் பண்ணி சீர் வருஷம் கொடுத்து பொண்ணை என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணணும். என்கிட்டயே கோளும் தடிமாக வந்திருக்கிறேன், கையில் பணம் இல்லை. இப்போ என்ன செய்யணும், நான் சம்பாத்தியத்துக்கு எங்கே போய் எங்கள் அப்பா வீட்டில் வாங்கிட்டு வர முடியாது. நாங்கள் உங்களுக்கு வேலை செஞ்சு ஒரு பெரிய தொகையை நீங்கள் சம்பளத்தை நீங்கள் வச்சுக்கோங்க,
பெண்ணை என்ன செய்ய கொடுங்கன்னு. அவர் இளைய பொண்ணை தான் எனக்கு வேணும், இவள் மேலே பிரியமாக இருக்கிறேன்னு யாரை காமிக்கிறார் கையை? இதே முன்னாடி 50 100 வெள்ளிக்காசு அங்கே வாங்கினார்ல, வெள்ளி சேக்கல் படி வாங்கினார்ல கணக்கு. அப்போ அவங்ககிட்ட என்ன பண்ண சொன்னா? அப்படி இல்லை, என்ன சொன்னார்? மூத்தவளை கட்டினா தான் தருவேன், மூத்தவளை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் இளையவளை தருவேன். இளையவளை நீங்கள் கேட்டு வந்தால் யாரை இளையவளை தர முடியாது, மூத்தவ இருக்கிறாள்ல, அப்படியெல்லாம் சொல்லிட்டு இங்கே யாக்கோபிட்ட மட்டும் நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன்? வேலை செய்கிறார. எவ்வளோ நாளா? வாசிங்க 29:18. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக இவர் சொல்லல. யார் சொல்லல? லாபான் சொல்லல, யாக்கோபே சொல்றாரு. சம்பளம் உனக்கு எவ்வளோப்பா வேணும்? எனக்கு உங்க பொண்ணை கொடுத்தா போதும், நான் 7 வருஷம் வேலை செய்கிறேன். ஏயா 7 வருஷம்? நான் அவள் மேலே வச்சிருக்க பாசம் அவ்வளோ பரிபூர்ணமானது, பூரணமான அன்பு வச்சிருக்கிறேன். அதனால 7 வருஷம் நான் நினைச்சிறேன். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் அதெல்லாம் கிடையாது. 7 வருஷம் நான் வேலை செஞ்சு ஒரு பெரிய தொகை வரும், அந்த தொகையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு யார் தகுதியானவள்? ராகேல் தகுதியான. யோசிச்சு பார்க்குற உடனே லாபானுக்கு 7 + 7 14 வருஷம். ஓகே டன் அப்படிங்கிறார் அவர். ஆனால் இவர் கணக்கு போட்டார் எது? இவர் 7லயே கணக்கில் நிற்கிறா. அப்படி ராகேல் நினச்சிட்டு 7 வருஷம் 7 வருஷம் 7 வருஷம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. இவர் வந்து மாட்டினாயா ஏமாளி 14 வருஷம் 14 வருஷம் யார் கணக்கு போட்டு இருக்கிறா? லாபான் கணக்கு போட்டு வச்சிட்டாரு. ஆனால் இவர் 7 வருஷம் அவருக்கு எப்படி இருந்துச்சான்? 20வது வசனத்தில் அந்தபடியே ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே கொஞ்ச வருஷமா இல்லையா, கொஞ்ச மாதமா இல்லையா, கொஞ்ச வாரமா கூட இல்லையா. எப்படி இருந்துச்சான்? நாளாம். கொஞ்ச நாள்னா ஒரு 7 நாள் கூட கணக்கு வரல எனக்கு. ஏன்னா வாரங்கள் கூட சொல்லல. குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ஒரு 7 நாள் மாதிரி இருந்திருக்கு அவருக்கு 7 வருஷம். இல்லை அது எப்படி இருந்துச்சதில்ல, அவர்கிட்ட தான் கேட்டு பார்க்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். அவள் மேலே இருந்த பிரியத்தில் அந்த அம்மனியாக ஆடு மேய்க்க வரும்னு நினச்சிக்கிறேன். சோத்திரம். ஏற்கனவே ஆடு மேய்ச்சிட்டு இருந்துச்சு, இப்போது அப்பப்போ உதவிக்கு வரும்னு நினைக்கிறேன். இவர் 7 வருஷம்னா இன்னும் 70 வருஷம் கூட மேய்க்கலாம்னு கூட நினச்சிட்டு இருந்திருப்பார் நினைக்கிறேன். அவ்வளோ 7 வருஷம் அவருக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியான நாளாக தெரியுதுங்க. 7 வருஷம் சந்தோஷமாக போகுது. லாபானுக்கு நான் சந்தோஷம் தாங்கலை. இன்னும் ராகேல் மாதிரி இன்னும் 4 பெற்று போட்டிருந்தா கூட நல்லதாக தான் இருக்கு நினச்சாரே என்னன்னு தெரியல. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் வேகமாக வர்றாரு. இப்போ யார்கிட்ட வர்றாரு? சார் 7 வருஷம் போனதே தெரியல, ரொம்ப கொஞ்ச நாள் மாதிரி. நேற்று தான் ஏதோ பேசுன மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு முடிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு 7 வருஷம்ட்டு. யார்கிட்ட வந்து கேட்குறா? அப்படி 21 பின்பு யாக்கோபு என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவி இடத்துல யார் மனைவி ஆயிட்டா? இப்போ ராகேல் மனைவி ஆயிட்டாங்க. என் மனைவி இடத்துல நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். 7 வருஷம் முடிஞ்சிருச்சு, அவளுக்குரிய எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நான். அப்போ இப்போ அவர் யார்? எனக்கு மனைவி ஆகிவிட்டான். அதனால் எனக்கு திருமணத்தை முடிச்சு வைங்க அப்படின்னு சொன்னா, சரிப்பா ஓகேன்னு சொல்லிட்டு கிழக்கத்திய புத்திரர் தேசத்தில், கிழக்கு புத்திர தேசத்தில் என்ன செய்வாங்கன்னா மேக்சிமம் திருமண இரவில் தான், நைட்டு தான் வைப்பாங்க. இப்போ திருமணத்துக்கு அலங்காரம் பண்ணுறாங்க. நீங்களும் நானும் நினச்சிருப்போம் அதிகமாக லேயால தான் அப்படி வேஷம் போட்டு கொண்டு வந்துட்டாங்க. கிடையாது, ராகேல் தான் மணப்பெண்ணா வந்து உட்காந்துருந்தா திருமண மேடையில். ராகேல் எல்லாம் அலங்காரம் பண்ணி கொண்டு வராங்க. லேயால அல்ல. முகத்தை மூடுன உருவம் தெரியாமையாவே இருக்கும் எல்லாத்துக்கும். ரெட்டை பிள்ளைகள் இருந்தால் சின்ன சின்ன வித்தியாசம் தெரியும். இது லேயால் அந்தளவு ரூபமா? ராகேல் நல்ல ரூபவதியாக இருக்கா. முகத்தை தான் முடிக்கிறீங்க, கை கால் மற்ற அவருடைய உருவம் என்னென்ன செய்யும் நிச்சயமாக தெரிஞ்சிடும். அப்போ திருமணத்தில் என்ன செஞ்சிருவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் நம்ம ஐயோ யோசிச்சு பார்த்தாரு. திருமணத்துக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி யாரை கூட்டு போயிட்டா? அப்படி ராகேலை கூட்டு போய் மேடையில் வச்சு மேரேஜ் எல்லாம் முடிச்சிட்டா. அப்படி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கிற அந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிற அந்த இரவு வரும்பொழுது, அந்த விசேஷ காரியங்கள் வரும்பொழுது இவர் என்ன செய்தாருன்னா, லேயால ராகேல ஆரம்பலாமல் நான் சொல்கிறத மட்டும் கேளு அவளுதுன்னு மிரட்டி அவரை தனியாக அனுப்பிச்சிட்டாரு. ஏதோ சொல்லி தனியாக வச்சுட்டு இப்போ லேயால அலங்காரம் பண்ண சொல்லி
நீ வாயை திறந்த காலமெல்லாம் இப்படியே கடந்தது, நீ சாகணும். நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கல, உனக்கு கல்யாணம் ஒன்றும் இல்லவே இல்லை. அதனால் நீ என்ன செய்யணும், வாயவே திறக்கக்கூடாது விடிகிற வரைக்கும். என்ன நடந்தாலும் சரிட்டு என்ன செய்கிற மகளை கொண்டு வலுக்கட்டாமல் எத்தனையோ வேணான்னு கதறி இருக்கலாம், சொல்லியிருக்கலாம், கேட்கவே இல்லை. எனக்கு நீ பாரமாக இருக்கிற, நீ எப்போத்தான் என்னென்னவோ சொல்லி அவளை வேறு வழி இல்லாமல் விரக்தியில் சம்மதிக்க வச்சு அவள் லேயால் தான் இரவு முழுவதும் தன்னை காட்டிக்கொள்ளாத அளவுக்கு அவள் வேதனையில் இருந்திருக்கிறான். அப்படி போய் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ள மாதிரி தள்ளி விட்டாங்க. இது யாக்கோபுக்கு தெரியாது, இரவு முழுவதும் தெரியாது. அதனால தான் 25வது வசனத்தை வாசிங்க அந்த அதிகாரத்தில் 29 25. காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்கு அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னை ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்று சொன்னார். அல்லேலூயா. அதிகாலையில் அந்த பெண் லேயா என்று கண்டு யாக்கோபு லாபானை நோக்கி, நீர் எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா நான் உம்மிடம் வேலை செய்தேன். இந்த 7 வருஷம் வேலை செஞ்சது யாருக்காக? ராகேலுக்காகத்தானே நான் வேலை செஞ்சேன். என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு கத்தி கூப்பாடு ஓட்டிட்டு கிடக்கிறார் காலையில் விடிஞ்ச உடனே. அப்போ சொல்றாரு பாருங்க, நான் ஏற்கனவே 14 வருஷம் மனசுல கணக்கு போட்டிருந்தேன், இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, நீ வேலை செஞ்சது நீ ராகேலுக்காக தான் வேலை செஞ்ச, ஆனா இப்போ அந்த வேலை யாருக்காக முடிஞ்சிருச்சு? லேயாளுக்காக முடிஞ்சு வச்சு கணக்குப்படி, எங்க வழக்கப்படி அப்படின்னு அங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறார் பாருங்க. இப்போ அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்தில் வழக்கம் அல்ல. இவன் கேட்டிருப்பான், இதை கேட்டுருப்பான், என்ன நான் லாபன் கேட்டிருப்பேன், லாபான்ட்ட இளைய ராகேல நான் கட்டிக்கிறது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் திருமணம் பண்ணிக்கிறேங்க, எப்படியாச்சும் மூத்த பொண்ணை என்ன செய்யுங்க, வேறு மாப்பிள்ளை ஏதாவது இருந்தால் என்ன செய்ய ரெடி பண்ணி வேறு எதுக்கு பாருங்கள், நானும் முயற்சி செய்கிறேன், இந்த ஏரியாவில் எங்கள் சொந்த மதத்தில் சொல்லி பார்க்குறேன் அப்படின்லாம் யாக்கோபு என்ன செஞ்சுருப்பாருங்க, எத்தனையோ முயற்சி செஞ்சுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். லாபானும் இந்தா பார்க்குறேன், அந்தா பார்க்குறேன், அந்தா வருது, இந்தா வருது, யாரை நம்ப வச்சுக்கிட்டே இருந்திருக்கா? அப்படி யாக்கோபு 7 வருஷமாக நம்ப வச்சுட்டு இருக்கிறாரு. வேணும் வச்சுக்கிறேன், இன்றைக்கி கல்யாணம் முடிஞ்சிடும் லேயாளுக்கு, நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சிடும், இந்த வருஷத்தில் முடிஞ்சிடும், அடுத்த வருஷம் முடிஞ்சு 7 வருஷமும் முடியவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு என்ன பண்ணிட்டாரு, திட்டம் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ சொல்கிறாரு, இந்த இடத்துல வழக்கம் கிடையாது, இதை நான் எப்படி மாற்றி நான் திருமணம் பண்ணி வைப்பேன், அதனால தான் அதை முன்னாடி சொல்லிக்கம்ல. வாசிங்க தொடர்ந்து. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காக இன்னும் நீ என்ன செய்யணும்? 7 வருஷம் மறுபடியும் என்ன செய், வேலை செய்யன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் பார்த்தாரு, மறுபடி முதல்ல இருந்து என்ன செய்யறாரு, இப்போ சொல்றாரு, லேயாளுக்காக நீ செய்யன்னு சொன்னா அவரை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படி மறுபடியும் யாரை தான் சொல்றா? அப்படி ராகேலுக்காக மறுபடியும் இப்பொழுதைக்கு ஒரு 7 நாள் நீ இந்த வேலை செஞ்சுட்டு வா, அப்புறம் திருமணம் 7 நாள் கழிச்சு திருமணத்தை முடிச்சு வச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு, 7 வருஷம் திரும்ப வேலை செய்ய சொல்றாரு. 7 நாள் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் மனைவியாக ராகேல் என்ன செய்கிறாராம், கொடுக்குறார். அந்த 7 நாள் எதுக்கு? 7 வருஷத்துக்கு அடையாளமா 7 நாள் நீ என்ன செய், வேலை செய்யு சொல்லிட்டு திருமணத்தை 7 நாள் கழிச்சு ராகேலோடு கூட முடியுது. அப்போ ராகேலுக்கு பயங்கர டென்ஷன். யார் மேலே? லேயாள் மேலே. இதுதான் வாய்ப்புன்னு எப்பன்னு இருந்திருக்கிற நீ யார்கிட்ட? லேயாள்கிட்ட சண்டை போடுறாரு. ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம்ல, உனக்கு எங்கே புத்தி போச்சு? அப்படியெல்லாம் தன் சகோதரி வேதனைப்படுத்துகிறா. ஊர் ஜனங்கள் சொல்லியிருப்பாங்க, பேருக்கு தான் இவ முதல் மனைவி, ஆனால் இவ கல்யாணம் மேடையில் உட்கார்ந்தது கூட கிடையாது. ஆனால் இவ எப்படி முதல் மனைவி ஆயிருப்பா? எப்படி இவளுக்கு கல்யாணம் நடந்துச்சு? யாரை பற்றி இகழ்ச்சியாக பேசினாங்க? லேயால. காலம் முழுக்க அவ வேதனையோடு தன் வாழ்க்கையை, தன் சொந்த தகப்பனே தன்னை, ஏன்னா வந்த உடனே யார் வந்தாலும் யாரை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, ராகேல் இளையவள் தான், தங்கச்சி தான் சொல்கிறாங்க. இப்போ உறவுக்காரனாக இருந்தவனும் இவனும் யாரத்தான் கையை காமிச்சான்? ராகேல் சொல்லும்போது லேயாள் உடைந்திருந்தார்.
வேதனைப்பட்டா, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டா, ஓரங்கட்டப்பட்டா. ஆனால் எல்லாரும் அவளை அற்பமாக கூட பிறந்த தங்கச்சி, பெத்த தகப்பேன், கல்யாணம் முடிக்க போனேன், கல்யாணம் முடித்த கணவன் கூட, இப்படி உறவுகள், சொந்த பந்தம் எல்லாம் அவளை பார்வை மங்கி இருந்ததுனால, பார்வை குறைவாக இருந்ததுனால அவ்வளவு அற்பமாய் ஒதுக்கி தள்ளினார். ஏன்னு சொன்னா பாருங்க, 30வது வசனத்தை வாசிங்கல. யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான், லேயாளை பார்க்கலும். ராகேல ரொம்ப அதிகமா நேசித்தான். லேயாலே நேசித்தானா அப்படின்னா நேசிக்கல. ஏன்னா நேசிக்காம அவரை வெறுத்து இருக்கிறாங்க. பாருங்க 31 அற்பமா எண்ணப்பட்டதை கண்டு கர்த்தர் பார்த்தாராம். அவ என்ன செய்ய போறாங்களாம்? அற்பமா எண்ணப்பட்டாலாம். இது ஒரு மொழிபெயர்ப்பில் வேற மொழிபெயர்ப்பில் சொல்லும்போது, பொது மொழிபெயர்ப்பில் இப்படி இருக்க லேயா வெறுப்புக்கு உள்ளானதை ஆண்டவர் கண்டார். இப்ப நேசிக்கலனாலும் பரவாயில்லைங்க, வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாக்கோபு லேயால வெறுக்க ஆரம்பிச்சார். திருமணத்துக்கு அப்புறம் வெறுக்கிறாருங்க. சரிங்க, அவள் நிலைமை அப்படி, வேற வழி இல்லை, கட்டாயத்தினால தகப்பன் பேச்சம் மீற முடியல, அவளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை, வேறு வழி இல்லாமல் இது பண்ணிட்டாங்க, அதனால தவிர்க்க முடியல, சரி பரவாயில்லன்னு சொல்லலை. அற்பமாய் அல்ல, அது வெறுப்புக்குள்ளானா. யாரு? இப்போ அதிகமாய் யாக்கோபு வெறுக்க ஆரம்பித்து விட்டான். இப்படி நீங்க அநேக நேரம் வெறுக்கப்பட்டிருக்கலாம், அநேக நேரம் நீங்க தள்ளப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்க வெறுக்கப்படுறீங்க, நீங்க ஒதுக்கப்படுறீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. இப்ப யாக்கோபு பார்க்கல, கணவன் பார்க்கல, தகப்பன் பார்க்கல, கூட பிறந்தவங்க என்ன செய்யல, சகோதரங்க பார்க்கல, சகோதரியும் எதிர்க்கிறா, வெறுக்கிறா. இந்த நிலைமையில கர்த்தர் அவரை பார்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராகேல் அதிகமாய் நேசிக்கப்பட்டாள். ஆனா அவளை விட கர்த்தர் யாருக்கு துணையா இருந்தாரு? யாருக்கு உதவியா இருந்தாரு? லேயாளுக்கு. பாருங்க, அவள் வெறுக்கப்படுறதை கண்டு கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அவள் என்ன செய்தார்? கர்ப்பவதியாய் மாறினாள். கடமைக்காக கணவன் மனைவி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்பொழுதும் யாரோடு கூட தான் இருக்கிறா? அப்படி ராகேலோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறா. அப்படி ஆனாலும் கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறாரு? பிள்ளை பெறும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். லேயாள் அற்பமா என்னப்படுறா, கணவன் வெறுக்கிறான். அப்படிப்பட்டவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருகிறார் முதலாவது. ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ளதான் கல்யாணம் நடந்திருக்கு, முன்ன பின்னதான். ஆனால் முதல் பிள்ளை பெற்றெடுக்கும்படிக்கு கர்த்தர் லேயாளுக்கு, அற்பமா எண்ணப்பட்ட அவளுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். அவள் ஒரு சாதாரண ஒரு குழந்தைய பெற்றெடுக்கல. இஸ்ரவேல் 12 கோத்திரத்துல கோத்திர பிதா, முதல் தலைவனை பெற்றெடுக்கிற சிலாக்கியத்தை லேயாளுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு எல்லாரும் பெற்றெடுக்கிற சாதாரணமான ஒரு குழந்தை அல்ல, அது ஒரு தேசத்துக்கே ஒரு முதல் குழந்தை, ஒரு முதல் தலைவன், ஒரு கோத்திரத்துக்கு தலைவனை பெற்றெடுக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வாதம் பண்ணினார். அப்படி ஒரு ஆசீர்வாதமா அவரை மாற்றிட்டார். ரூபானை பெற்றெடுக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அப்பொழுது அந்த அம்மா சொல்லுது பாருங்க, 32 லேயாள் கர்ப்பவதி ஆகி கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அப்பயும் அந்த அம்மா என்ன சொல்லிட்டு இருக்குங்க? லேயா கருத்தங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் என் தாழ் நிலையை, என்னை ரொம்ப தாழ்மை நிலையில வச்சு ஒரு அடிமை மாதிரி கீழே ஒரு அற்பமா ஒரு கேவலமா என்ன நடத்திட்டு இருக்கிறாங்க. என் தாழ் நிலையை கண்ணோக்கி பார்த்துட்டாரு. இப்போது என் கணவர் என் மீது அன்பு கூறுவார். என்ன கூறுவாரா? அப்ப இதுவரைக்கும் அன்பு கூறலங்க, அன்பு இல்லை. ஆனாலும் கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. கணவன் மூலம் முதல் குழந்தை பெற்றெடுக்க உதவி செஞ்சார். தலைப்பிள்ளைய கர்த்தர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். இப்ப முதல் குழந்தை எனக்கு பிறந்திருக்குது, என் வீட்டுக்காரர் என்ன செய்வார்? பாசமா இருப்பாரு அப்படின்னு அந்த அம்மா ரூபன்னு பேர் வைக்குது. ஆனா பாசம் வச்சா அப்படியா நம்மாளு? அடுத்து மறுபடியும் பாருங்க, 33 வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி நான் அற்பமா எண்ணப்பட்டதை பாருங்க. இப்ப மறுபடியும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறான். இப்போ என்ன செய்யறானா? அன்பு குருவான்னு அழைந்து கொண்டிருந்தா முதல் குழந்தைக்கு. இப்ப அடுத்த குழந்தைக்கு என்ன ஆகுது? சிமியோன் பேர் வச்சு என்ன சொல்றாருன்னா, நான் வெறுப்புக்குள்ளானேன்,
மறுபடியும் குழந்தை பெற்றெடுக்கும் போது என்ன செய்கிறான்? ஏதோ ஒன்று எப்படியோ குழந்தை எப்படியோ பிறந்துருச்சுன்னு பார்த்தா மறுபடியும் ஒரு குழந்தை என்ன செஞ்சிருச்சு, இவளுக்கு தங்கி குழந்தை பாக்கியம் மறுபடியும் உண்டாயிருச்சுன்னு இப்போ எல்லாத்துக்கும் என்ன வருது? எல்லாத்துக்கும் யாருங்க? ரொம்ப முக்கியமாக முதல்ல யாருக்கு வருது? யாக்கோபுக்கு. சரி, குழந்தை தான் அப்படியே பிறந்துருச்சு, பரவாயில்ல. அடுத்து எனக்கு பிரியமான என் மனைவிக்கு ராகேலுக்கு தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்போ மறுபடியும் யாருக்கு தான் பிறக்குது? எரிச்சல் வருது, இவருக்கு வெறுப்பு தான் வருது. அதை விட ராகேலுக்கு, இந்த குருடிக்கு, கண்ணு தெரியாதவளுக்கு, இவளுக்கு என்னடா ஒரு பலவீனமாக இருக்கிறவளுக்கு, இவளுக்கு மறுபடியும் குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்குது என் அக்காகாரிக்கு அப்படின்னு யாரை பேசியிருக்கான்? அவளுக்கு வெறுப்பு உச்சபட்சம் வருது இப்போ, கோபம். ஆனாலும் அவங்க என்ன சொல்லியிருக்க? எல்லாராலையும் நான் வெறுக்கப்பட்டேன், ஆனாலும் ஏன்னா முதல் பிள்ளை சேஷ்டபுத்திர பாகத்தை தலைவன், குடும்பத்துக்கு தலைவனா ராகேலுக்கு தான் பிறக்குன்னு எல்லாம் விரும்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இவளுக்கு பிறந்த வெறுக்கப்படுறா. ஆனாலும் மறுபடியும் கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு இவனுக்கு கொடுத்தார். சிமியோன் என்ன கேட்டார் அப்படின்னு அர்த்தம். சத்தத்தை கேட்கிறாராம். அப்போ அப்படி சத்தத்தை கேட்டு இந்த குழந்தைய கொடுத்தாரு அப்படின்னா, ஆனால் இவ சத்தத்தை யாரும் கேட்கல. யாருக்கு மட்டும்தான் கேட்குறா? கர்த்தர் மட்டும்தான் இவர் சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. வேற யாரும் கேட்ட மாதிரியே இல்லை. என் சத்தத்தை கேட்டு சிமியோனை தந்தைங்களே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி சத்தத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம், மறுபடியும் உன் சத்தத்தை கேட்டு பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு நான் 3 குமாரனை பெற்றபடியால் இப்போ என் கூட என் வீட்டுக்காரர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்ன பேர் வைக்கிறதுங்க? லேவி என்று பேர் வைத்து விட்டான். இந்த லேவியை பெற்றெடுத்துட்டு சொல்லாரு, 3 பையங்களை நான் பெற்றெடுத்துட்டேன் வீட்டுக்காரருக்கு, இனிமேவாவது என் மேலே கோவப்படாமல், என்னை வெறுக்காமல், என் மேலே பாசம் காமிச்சு என் கூட சேர்ந்து என்னோடு கூட இருப்பார், என்னையும் நேசிப்பார் அப்படின்னு லேவின்னு பேர் வச்சாங்க. கர்த்தர் சத்தத்தை கேட்டாரு, கேட்டு லேவியை கொடுத்தாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த லேவி சாதாரணமானவர் கிடையாது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட லேவி கோத்திரம் ஆண்டவருக்காகவே பிரத்யட்சமாக ஊழியம் செய்கிற கோத்திரம், பிரதானமான கோத்திரம், ஆண்டவரே தெரிந்து கொண்ட கோத்திரம். யாருக்கு பிறந்திருக்குங்க? இந்த லேயாளுடைய பேச்சை யாரும் கேட்கல. இன்னைக்கு இந்த லேவி கோத்திரத்தில் உள்ளவங்க முழு தேசத்துக்கும் போதிச்சாங்க. எப்படி வாழணும், எப்படி பலி செலுத்தணும், எப்படி ஆண்டவருக்காக வாழணும், எப்படி குடும்பத்தில் வாழணும், என்ன முறைமைகளை நியமங்களை செய்யணும். இனி தேசம் இவள் பேச்சை கேட்காத, இவ வயிற்றுல பிறந்த லேவி பேச்சை முழு தேசமும் நாடே கேட்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது. அப்படிப்பட்ட கோத்திரத்தை கொடுத்தாரு. ஒருவேளை உங்கள் பேச்சை இன்னைக்கு யாரும் கேட்காம, உங்களை ஒரு பொருட்டாக எண்ணாம, உங்களை ஒரு இதாக மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பேச்சை கேட்குற காலம் வரும், உங்களை மதிக்கிற காலம் என்ன செய்யும்? நிச்சயமாக வரும். ஆண்டவர் உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் உங்கள் மேலே, உங்கள் பிள்ளைங்க மேலே, உங்கள் பிள்ளைங்க மேலே, உங்கள் தலைமுறைக்கு நிற்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்த குமாரனை பார்த்தா மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரை துதிப்பேன், அவனுக்கு யூதா என்று பேர் எடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்கிறா, நான் கர்த்தரை துதிக்க போகிறேங்க. இப்போ என் வீட்டுக்காரர் வருவார், என் வீட்டுக்காரர் என்னை நேசிப்பார், என் வீட்டுக்காரர் என் கூட இருப்பார், பேரெல்லாம் போதும். இப்போ நான் யாருக்கு மட்டும் நன்றி சொல்ல போகிறேன்? கர்த்தரை நான் துதிக்க போகிறேங்கோ அப்படி சொல்லி என்ன செஞ்சார்? கர்த்தரை துதித்து ஆராதிக்க ஆரம்பித்தார். இந்த யூதா கோத்திரம் தான் லேவி கோத்திரத்துக்கு அடுத்த பிரதான கோத்திரம். யார் வயிற்றுல தான் பிறந்து வந்திருக்குதுங்க? லேயாளுக்கு. அந்த கோத்திரத்தில் தான் நாட்டை ஆள்றவங்க வந்தாங்க. இந்த ஆவிக்குரிய உலகத்தை ஆள்றவங்க லேவி கோத்திரத்திலிருந்து வந்தாங்க. ஆனா இந்த உலக நாட்டை தேசத்தை ஆளுகிறவங்க யூதா கோத்திரத்துல இருந்து தான் ராஜாக்கள் வந்தாங்க. இப்ப நாட்டை ஆள்றவங்களும், ஆவிக்குரிய உலகத்தை ஆள்றவங்களும், ஆவிக்குரிய முறைமைகளை ஆமை சூத்திரம் பக்திக்குரிய காரியத்துல தெய்வத்துவ ஆளுகையும் யார் எடுத்துக்கிட்டா? லேயாள் வம்சமே எடுத்துக்கிருச்சு. அது மாத்திரமில்லை, தொடர்ந்து அவர் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். கடைசி கல்லறையில, முற்பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறது யாருன்னு கேட்டா லேயாள் தான். ராகேலோ பகுதி வழியில் அடக்கம் பண்ணப்பட்டா. ஆபிரகாம், அடுத்து சாராள், ஈசாக்கு, அடுத்து ரெபேக்காள், அடுத்து யாக்கோபு,
யாக்கோபுக்கு முன்னாடி லேயால், அப்புறம் யாக்கோபு அடக்கம் பண்ணப்பட்ட சுதந்திர பூமி. இன்னைக்கும் லேயாளுடைய கல்லறை இருக்குது. கிட்டத்தட்ட 4000 வருடம் ஆயும் அவள் கல்லறை இன்னைக்கு பத்திரமா பாதுகாப்பா இருக்குது. அவளை முற்பிதாக்களில் தாயாய் தகப்பனாய் இன்றும் அநேக ஜனங்கள் வந்து பார்த்து சேவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆதியாகமம் 49:31 பாருங்க. அவன் 30:31 சொல்லும்போது அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகி சாராளையும் அடக்கம் பண்ணினார். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாக ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். எங்க அடக்கம் பண்ணினாராம்? லேயால யாருதான் அடக்கம் பண்ணியிருக்கிறா? யாக்கோபு பண்ணாராம். சுதந்திர பூமி, முற்பிதாக்களின் கல்லறை. அல்லேலூயா. விலை முடிக்க முடியாத ஸ்தானத்தை கர்த்தரே கொடுத்தார். கடைசி வரைக்கும் தன் கணவரால ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத அந்த லேயாள் முற்றுமுடிய கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். கர்த்தராலே உயர்த்தப்பட்டாள். அதை கடைசி காலத்துல நிச்சயமாய் அதை யாக்கோபு அறிந்திருந்தார். அது மனம் வருந்தினார். அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்துல கிழக்கு பக்கம் வாசல்ல இருக்கிற 3 கோத்திரமும் யாருடைய பாளையம் இறங்குறதுனா லேயாளுடைய கோத்திரம். முதல்ல யூதா, இச்சக்கார், செபுலோன். கிழக்கு பக்கமா ஆண்டவர் பார்க்கிற திக்கு திசையில யாரு உட்கார்ந்துருந்தது? எப்பயும் யாரை பார்த்துருந்தார்? கர்த்தர் லேயாளுடைய கோத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். பிள்ளைகளை பார்த்தாரு. ஏன்னா முன்னாடி லேவி இருக்குது, பின்னாடி 3 கோத்திரம் இருக்குது. யூதா, இசக்கார், செபுலோன் இருக்குது. அது மாத்திரமல்ல, ஆலயத்தினுடைய வலது பக்கத்திலையும் லேயாளுடைய கோத்திரம் தான் இருந்துச்சு. அப்போ வலது பக்கம் 3 கோத்திரம், எதிர்ப்புறத்தில் 3 கோத்திரம்னு சொல்லி அவ்வளவு உன்னத ஸ்தானத்தில் உயர்த்தி வச்சாரு லேயால. மனுஷங்க ஒதுக்கத்தான் கர்த்தர் உங்களை தூக்கி உயர்த்தி வைக்க போறார். அதனால நீங்க ஒரு நாள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க. மனிதங்க எவ்வளவுக்கு வெறுக்கிறாங்க, எவ்வளவுக்கு ஒதுக்குறாங்க, எவ்வளவுக்கு அற்பமா நினைக்கிறாங்களோ அவ்வளவு நீங்க உயர்ந்த ஸ்தானத்துல நிக்க போறீங்க. தலைமுறை தாண்டியும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். உங்கள் வம்சம் தலைமுறை தாண்டி நிற்கும். உங்க சந்ததி தலைமுறைக்கு நின்னு பெயர் சொல்லும்படி கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். அதனால கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, நீ ஒதுக்கப்படல, நீ உயர்த்தப்படுற. நீ ஒதுக்கப்படுறது உயர்த்தப்படுறதுக்கு தான் சொல்றாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.